காவிரி பிரச்சினை தொடர்பாக ஏற்பட்ட வன்முறை காரணமாக ஓசூரில் 24வது நாளாக பேருந்து போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் இரு மாநில பயணிகள் கடும் அவதிக்கு ஆளாகியுள்ளனர். காவிரியில் இருந்து தமிழகத்திற்கு தண்ணீர் திறந்துவிடக் கோரி உச்சநீதிமன்றம் தீர்ப்பு அளித்ததை தொடர்ந்து கர்நாடகாவில் வன்முறை சம்பவங்கள் அதிகரித்தது. அப்போது பல இடங்களில் தமிழக பதிவு எண் கொண்ட வாகனங்கள் தீ வைத்து கொளுத்தப்பட்டன. இதன் காரணமாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தொடர்ந்து 24வது நாளாக ஓசூர் எல்லை ஜூஜுவாடி வரை மட்டுமே தமிழக பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றது. அதேபோன்று பெங்களூரு எல்லையான அத்திப்பள்ளி வரை கர்நாடக பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது. இதனால் தமிழகத்திலிருந்தும் பெங்களூருக்கு செல்லும் பயணிகளும் அதேபோன்று பெங்களூருவிலிருந்து தமிழகத்திற்கு வரக்கூடிய பயணிகளும் சுமார் 2 கிலோமீட்டர் நடந்து சென்று பேருந்துகளில் மாறி பயணிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது.